பல்வேறு பகுதிகளை குளிர்வித்த மழை, மனைவி மீது ஆசிட் வீசிய கணவர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் கோலி குண்டுகள் போல ஆலங்கட்டி மழை விழுந்தது. ஆனா திடீர்னு இன்னைக்கு ஒரு மழை அடிச்சது, அது ஆலங்கட்டி மழை அடிச்சது. நாங்களே வியப்போட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆலங்கட்டி மழை இன்னைக்கு தான் பாக்குறோம் சார். கோவையில் காலையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் ரேஸ் கோர்ஸ், காந்திபுரம், உக்கடம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகளில் லேசான மழை பெய்தது. மேலும் பேரூர், மாதம்பட்டி, காடம்பாடியத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் குளிர்ந்த காற்று வீசியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தாமரைக்குளம், முருகமலை, சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை அருவி மற்றும் வடுகப்பட்டியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஏலகிரி மலை, ஆலங்காயத்தில் லேசான மழை பெய்தது. குறிப்பாக கலந்தாரா பகுதியில் ஆலங்கட்டியுடன் மழை பெய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சிவகாசி, திருத்தங்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானல் பூலத்தூர் கிராமத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததை சுற்றுலா பயணிகள் வியந்து பார்த்தனர். மழையை தொடர்ந்து நிலவிய கடும் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மதுரையில் திருமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் பெய்த மழை பூமியை குளிர்வித்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், காமநாயக்கன்பட்டி, நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதேபோல கர்நாடக மாநிலம் தார்வத் மாவட்டத்தில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் சாலைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் பனி சூழ்ந்து காணப்பட்டன. ஜிபே, போன்பே உள்ளிட்டவை மூலம் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊழியர்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கவும், நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யவும் வங்கி கணக்குகளை தீவிரமாக கண்காணிக்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வங்கிகள் தங்கள் கிளைகளில் நடக்கும் சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 மாதங்களாக எந்த பரிவர்த்தனையும் இல்லாத வங்கி கணக்கில் திடீரென 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வரவு வைக்கப்பட்டாலோ எடுக்கப்பட்டாலோ அதனை கண்காணிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் உள்ள பல நபர்களின் கணக்குகளுக்கு ஒரே கணக்கில் இருந்து RTGS மூலம் அதிகப்படியான பணம் அனுப்பப்பட்டாலும் அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்களின் கணவர் அல்லது மனைவி மற்றும் அவர்கள் சார்ந்திருப்பவர்களின் வங்கி கணக்குகளில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் நடக்கும் அனைத்து பண பரிமாற்றங்களையும் தணிக்கை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் வங்கி கணக்குகளில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்தாலோ அல்லது பணம் எடுத்தாலோ அது தீவிரமாக கண்காணிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்து வங்கிகள் தெரிவிக்காமல் தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்டறிந்தால் வருமான வரித்துறை மூலம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கருத்து வேறுபாட்டால் பிரிந்து சென்ற மனைவி மீது கணவர் ஆசிட் அடிக்கும் கோர காட்சிதான் இது. சென்னை பல்லாவரத்தை அடுத்த பாரதி நகரைச் சேர்ந்த ஷனா பாத்திமாவும் அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த முகமது அலி என்பவரும் காதலித்து திருமணம் செய்த நிலையில் 4 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. முகமது மதுபோதைக்கு அடிமையானதால் பாத்திமா விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி பாத்திமா முகத்தில் மீது கழிவறை கழிவும் ஆசிட்டை முகமது அலி வீசி தாக்குதல் நடத்தினார். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தானே நீ வேலைக்கு போற, இந்த முகம் இருக்கிறதுனால தானே நீ என்ன வேணான்னு சொல்ற, அந்த முகமே இருக்காது உனக்கு, இதை வச்சுக்கிட்டு எப்படி நீ வெளியே போறன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப முகத்துல ஊத்திட்டாரு. இதில் பாத்திமாவிற்கு 2 கண்ணிலும் பார்வை பறிபோனது. வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூருக்கு தப்பிச் செல்ல முயன்ற முகமதுவை கைது செய்தனர். திருவள்ளூர் அருகே நெடுஞ்சாலைத்துறையினர் தோண்டிய பள்ளத்தில் விழுந்து +2 மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த முனிகிருஷ்ணன், சரளா தம்பதியின் மகள் காவியா திருவள்ளூரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வந்தார்.
இந்நிலையில் தனது சகோதரருடன் சீனிவாசபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவது போல் வந்ததாக கூறப்படுகிறது. இதில் நிலை தடுமாறிய காவ்யா மற்றும் அவரது சகோதரர் ஊத்துக்கோட்டை 4 வழிச்சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறையினர் தோண்டிய பள்ளத்தில் விழுந்தனர். காவ்யாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு காவ்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அரசியலில் இருந்து தாம் விலகியது குறித்து தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்து உண்மைக்கு மாறானது என நடிகர் ரஜினிகாந்த் விளக்கமளித்துள்ளார். திமுகவின் மிரட்டலால் தான் ரஜினிகாந்த் அரசியலில் இருந்து விலகியதாக ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். இந்த கருத்தை பலர் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ரஜினிகாந்த் ஆதவ் அர்ஜுனா தன்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறு கருத்தை கண்டித்து தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், அமைச்சர் ரகுபதிக்கு ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் விசிக தலைவர் திருமாவளவன், SP வேலுமணி, அண்ணாமலை, GK வாசன் உள்ளிட்டோருக்கும் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தான் பேசிய கருத்திற்கு தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். திமுகவினரின் மிரட்டலால் தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என ஆதவ் அர்ஜுனா அண்மையில் கூறியிருந்தது சர்ச்சையாக வெடித்தது. அதைத் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்ட ரஜினி ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து உண்மைக்கு மாறானது என்றார். காலம் காத்திருந்து பதில் சொல்லும் எனவும் ரஜினி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா தனது கருத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கிறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ரஜினி கட்சி ஆரம்பிக்க போவதாக கூறிய பொழுது திமுகவும் அதிமுகவும் ரஜினியை கடுமையாக விமர்சித்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டார். விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கும் பேச்சுவார்த்தையை தொடரப்போவதில்லை என பாஜக மேலிடம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நடைபெற்று வந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் விஜய் தரப்பு முரண்டு பிடித்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக என தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நிலவும் பட்சத்தில் அது தங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்றும், விஜய் தேர்தலில் போட்டியிடுவதால் திமுகவின் பெருவாரியான வாக்குகள் பிரியும் என்றும் பாஜக மேலிடம் கணிப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவுடன் தாவேக கூட்டணி இல்லை என்பதை உறுதி செய்யும் விதமாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தங்களுடன் கூட்டணி வைக்க பேரம் பேசினார்கள் என்றார். அதே நேரம் எந்த கட்சி என்று அவர் கூறவில்லை. நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. நான் உருவாக்கக்கூடிய அரசு மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேக தலைவர் விஜய் டெல்லிக்கு அடிபணிய மாட்டார் என்றும் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுகவிடம் கடந்த முறையை விட கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதில் உறுதியுடன் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என்று விளக்கம் அளித்தார். கூடுதல் தொகுதி வேண்டும் என்கிற எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி இரவு எங்களிடம் தெரிவிப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெறும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு நிறைவு பெறும் என்கிற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும், அதற்கு உரிய முறையில் இந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். கட்சிகளின் பலத்திற்கேற்ப தொகுதிகளை பெறுவது அந்தந்த கட்சிகளின் உரிமை என்றும் சண்முகம் தெரிவித்தார். காங்கிரஸ் கூரைப்படுவது அல்லது மற்ற பல கட்சிகள் கூடுதலாக பெறுகிறார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப தொகுதி வழங்கப்பட வேண்டும்
என்பதில் நாங்கள் வற்புறுத்துறோம். தேர்தலை புறக்கணிக்கும் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல என்றும் சண்முகம் கூறினார். அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றுற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவை நிறைவேற்றுறா. கேப்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இவ்வாறு பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை எதிர்த்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசின் உங்கள் கனவை கூறுங்கள் திட்டத்தை பற்றி நடிகை நயன்தாரா பெயரை குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார். அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றுற. ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவு நிறைவேற்றுறா. கேப்பா நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்து வரும் சி வி சண்முகம் சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் அவர் நடிகையை குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான செந்தில் பாலாஜி, சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். கரூர் துயரம் தொடர்பான விசாரணைக்கு மீண்டும் ஆஜராகும்படி சிபிஐ தரப்பில் தெரிவிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் கரூர் தொகுதி எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜியிடம் டெல்லியில் 6 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து சென்னை வந்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சிபிஐ விசாரணை குறித்து விளக்கினார். ஒரு சாட்சிகள் என்ற அடிப்படையில் அன்று நடைபெற்ற சில நிகழ்வுகள் குறித்து என்னிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமா என்ற கேள்விக்கும் செந்தில் பாலாஜி பதிலளித்தார். இன்னைக்கு அது சம்பந்தமா எதுவும் சொல்லல, ஃபர்தரா பார்ப்பேன். தாவேகா நிர்வாகிகள் ஒப்படைத்த வீடியோக்களின் உண்மைத்தன்மை குறித்து செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு விரைந்தது எப்படி, அவருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிந்திருந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீர் பாட்டில்களில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்நாட்டு உற்பத்தி பெருக்கத்தின் மூலம் வருங்காலத்தில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை தவிர்க்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், இந்தியாவின் எரிவாயு தேவையில் கிட்டத்தட்ட 65% இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அதில் 90% இறக்குமதி ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடப்பதாகவும் கூறினார். மேற்கு ஆசியாவில் தற்போது நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழலால் இறக்குமதி தடைப்பட்டுள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன், உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து வருங்காலங்களில் தட்டுப்பாடற்ற விநியோகத்தை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறினார். We are not just depending on getting the steady flow even in troubled waters. The way in which we have built our power sector today stands as a very big support for us. 2014 இருந்த எரிவாயு உற்பத்தியை விட தற்போது 2 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு பதிலாக எரிவாயு உற்பத்தியில் அரசு கவனம் செலுத்த தொடங்கியிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கேரள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 55 வேட்பாளர் பெயர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள சட்டமன்றத்திற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலை முன்னிட்டு முதற்கட்டமாக 55 வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இதில் 22 சிட்டிங் எம்எல்ஏக்களில் 19 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சன்னி ஜோசப் பெராவூர் தொகுதியில் களம் காண்கிறார். அதேபோல முன்னாள் முதலமைச்சர் உமன் சாண்டியின் மகன் சண்டி உமன் புதுப்பள்ளியிலும், முன்னாள் முதலமைச்சர் கருணாகரனின் மகன் கே முரளிதரன் வட்டியூர்கவு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இது தவிர காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ரமேஷ் சென்னிதாலா ஹர்பத்திலும், வி.டி. சதீசன் பரவூர் தொகுதியிலும் களம் காண்கின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ ஆயிஷா பொட்டி கொட்டாரகரா தொகுதியில் போட்டியிடுகிறார். மலையாள நடிகர் ரமேஷ்
பிஸ்ராடி பாலக்காட்டில் களம் காண்கிறார். அதே நேரம் கண்ணூர், நெமம், அரமுல்லா, செங்கனூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவிக்கவில்லை. இதனிடையே கண்ணூரை அடுத்த தர்மடம் பகுதியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் ரோட் ஷோ சென்று பரப்புரையில் ஈடுபட்டார். வடிவேலுவின் இந்த கொரியர் காமெடி போலவே பெங்களூருவில் தற்போது வினோத சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. பெங்களூருவில் உள்ள கொரியர் அலுவலகத்திற்கு பார்சலுடன் வந்த ஒரு குடும்பம் கொரியர் அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளது. சந்தேகத்தில் அதனை பிரித்து பார்த்தபோது அதற்குள் நபர் ஒருவர் இருந்ததைக் கண்டு ஊழியர்கள் அதிர்ந்தனர். பின்னர் காவல்துறையினர் வந்து விசாரித்ததில் பண்டிகை காலங்களில் போதிய போக்குவரத்து வசதி இல்லாததை உணர்த்தும் விதமாக ரீல்ஸ் எடுப்பதற்காகவே இப்படி செய்ததாக அவர்கள் தெரிவித்தனர். காவல்துறையினர் அவர்களை எச்சரித்த நிலையில் தங்களது செயலுக்காக அவர்கள் மன்னிப்பும் கோரியுள்ளனர்.